நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். டெல்லியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் போல் தமிழகத்திலும் ஏற்படும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை. தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் தூத்துக்குடியில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. ஊழலின் ஊற்றுக்கண்ணான அதிமுக திமுகவை தமிழகத்தில் இருந்து வெளியேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் கூடை மற்றும் கோன் ஐஸ் சின்னங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திடம் தேமுதிக வலியுறுத்தல். வளமான மாநிலமாக இருந்த பீகார் தற்போது ஏழை மாநிலமாகிவிட்டது. அஸ்ஸாமில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது போல் தமிழகத்திலும் மாற்றம் ஏற்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவிலில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிகவின் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை 10 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் பெண்களுக்கான தனி தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது போல் தமிழகத்திலும் மாற்றம் ஏற்படும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார். பெண்களுக்காக ஒரு தேர்தல் அறிக்கை தனியாக இருக்கு. இது இல்லாம 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையும் இன்னும் ஒரு 10 நாள்ல தலைமை கழகம் அறிவிக்கும். அதுல ஒட்டுமொத்தமா தன்னிறைவோட தமிழகத்துக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையுமே நாங்க அறிவிக்க இருக்கிறோம். இது எல்லா தரப்பட்ட மக்களாலும் அமோக வரவேற்பை பெற்றிருக்கு. மற்ற கட்சிகள்லாம் தேர்தல் அறிக்கை கொடுக்கிறோம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த தேர்தல் அறிக்கையும் வெளியே வரல. ஆனா முதல் முறையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இது எல்லா மக்களாலும் வரவேற்க. நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களும் தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் வேண்டும் என்றதுல உறுதியா இருக்காங்க. அந்த உறுதி நிச்சயமாக இந்த 2016ல தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் மூலமாக மாற்றத்தை உருவாக்குவோம், மாபெரும் ஆட்சியை கொண்டு வருவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தூத்துக்குடியில் இன்று மாலை நடைபெறும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் வெற்றி பெற்று தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான 2 பகுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார். பதவியேற்ற 4 மாதத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதனால் தமிழகத்தை வளர்ச்சிப் பாதைக்கு இட்டு செல்லும் திட்டங்களை வெளியிட்டுள்ளதாக கூறி பல்வேறு தரப்பினரும் இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த அறிவிப்புகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் தமிழகத்தில் உள்ள 11 மாநகராட்சிகளில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2வது நாளாக இன்று தூத்துக்குடியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். முன்னதாக திருநெல்வேலியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கடும் மழை வெள்ளத்தால் தமிழகம் பாதிக்கப்பட்ட போது கேப்டன் விஜயகாந்த் ஆற்றிய பணிகளை நினைவு கூர்ந்தார். மக்களுக்கு ஆற்றி வரும் பணிகளால் தலைசிறந்த மக்கள் தலைவராக கேப்டன் திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், சிதம்பரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சை மாவட்டங்கள் எல்லாமே மழை வெள்ளத்துல பாதிச்சிருக்கு. எங்கேயா ஒரு இடத்துக்கு ஜெயலலிதா போயிருப்பாங்களா? ஆனா நேரடியாக அத்தனை பகுதிக்கும் வந்த ஒரே தலைவர் யார்? வேட்டிய மடிச்சு கட்டி அந்த சாக்கடையில கருப்பு தண்ணியில சந்து சந்தா வந்து ஒரு வீடு பாக்கி இல்லாம அத்தனை மக்களையுமே சந்திச்சு அத்தனை மக்கள் துயரிலும் பங்கேற்று கட்சியால முடிஞ்ச தன்னுடைய உதவிகளை செய்த ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோட பதிவு வைக்கிறேன். ஏன்னா மக்கள் கஷ்டத்தை யார் உணர்றாங்களோ அவங்க தான் ஒரு உண்மையான தலைவராக இருக்க முடியும். அந்த உண்மை தலைவராக கேப்டன் நிச்சயம் இருப்பார். மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சவராக இருப்பார். எது கேளுங்க, பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் போடுறது உட்கார்ந்துகிட்டு வீட்டுல. மீனவர் பிரச்சனை எடுத்துக்கங்க,
முல்லை பெரியாறு காவேரி கரண்ட் இல்ல எது கேளுங்க, பிரைம் மினிஸ்டர் கடிதம் எழுது. என்ன கடிதம் அப்படி எழுதுறாங்கன்னு ஒன்னும் நம்மளுக்கும் புரியல. அந்த கடிதத்துக்கு பதில் வருதா, தீர்வு வருதான்னு அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்படியாக மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இப்போது 2 ரூபாய் மதிப்புள்ள ப்ரூ சாஷே இலவசம். ஒவ்வொரு 100 கிராம் ஹமாமுடன். பண்ணு Fair and Lovely Clean Up Face Wash. Scrub and scrub, clean and clean. Wash, wash, butter with vitamin. Clean up பொலிவு. தருரா, butter தெளிவு. Fair and Lovely Clean Up Face Wash. சாதாரண டைப்பர் பேண்ட்ஸ் குழந்தையை ஈரத்திலிருந்து பாதுகாக்காது. அதனால்தான் ஹகீஸ் வண்டர் பேண்ட்ஸ். இது உடனடியாக ஈரத்தை உறிஞ்சும் காற்றோட்டமான உணர்வையும் தரும். எனவே குழந்தை சூப்பர் ட்ரை ஆகவும் ஆக்டிவாகவும் ஹகீஸ் வண்டர் பேண்ட்ஸ். ஓகே மார்னிங் சார். முதல் நாள் ஆனா ட்ரெஸ்ஸோட பிரகாசத்தை பார்த்தா அப்படியே 100% பேங்கர் மாதிரியே இருக்க. தேங்க் யூ சார். ஆனா ஏன் ஆட்டோல வந்த? சார் இது என்னோட அப்பா. உங்கள் பிரகாசமே உங்கள் அடையாளம். அதனால்தான் ரென். இது மறைந்திருக்கும் அழுக்கை நீக்கும். உங்கள் துணிகளுக்கு புதிது போன்ற பிரகாசம் தரும். ரென், வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். சொன்னேன்ல கப்பு கீழே வைக்காதீங்கன்னு. 3 ரோசஸ் இப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. 3 ரோசஸ் இப்போது இன்னும் ஸ்ட்ராங்காக. சொல்லுங்க மகாராஜா. பற்கள் ஈறுகள் ரெண்டுத்திலயும் ப்ராப்ளம். லவங்க எண்ணெயும் உப்பையும் உபயோகிக்க பழக்கணும். இவ்வளவெல்லாம் செய்வானா? செய்வான். பெப்சோடென்ட் ஜெர்மிசெக் க்ளோவ் அண்ட் சால்ட். க்ளோவ் மற்றும் சால்ட் இப்போது லேட்டஸ்ட் ஜெர்மிசெக் ஃபார்முலாவில் பல் பிரச்சனையை தடுக்கும், ஈறுகளையும் உறுதியாக்கும். பெப்சோடென்ட் ஜெர்மிசெக் பிளஸ் க்ளோவ் மற்றும் சால்ட். இப்போது ஒவ்வொரு பெப்சோடென்ட் கிராம்பு மற்றும் உப்பு 100 கிராம் பேக்குடனும் 8 ரூபாய் ஹமாம் சோப். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் செலவினங்கள் குறித்த அனைத்துக் கட்சி கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தல் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதனால் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அரசியல் கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் பரபரப்பாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் செலவினங்கள் குறித்த அனைத்துக் கட்சி கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தேமுதிக சார்பில் கழக பட்டதாரி அணி செயலாளர் பேராசிரியர் ரவீந்திரன், வழக்கறிஞர் சந்தோஷ்குமார், மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரவீந்திரன், கூடை மற்றும் கோனை சின்னங்கள் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதால் அந்த சின்னங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கோன் ஐஸ்கிரீம் அந்த சின்னமும் அகற்றி எங்களுக்கு அவங்க கம்யூனிகேஷன் கொடுத்திருக்காங்க. பட் இப்போ லேட்டஸ்டா ஒரு கட்சிக்கு அந்த கூடை சின்னம் கொடுத்திருக்கிறாங்க. அதை நாங்க அவங்ககிட்ட எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதை அவர்கள் அகற்றுவதாக சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்தது இந்த ஒரு விளம்பரங்கள்ல மறைமுகமாக ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு தலைவருக்கு வர்ற மாதிரி, உதாரணமா சொல்லணும்னா இந்த எம்சிஆர் வேஷ்டிகள் அப்படிங்கறதுல 234 தொகுதிகளிலும் நான் எம்சிஆருக்கு தான் வாக்களிப்பேன். இது இப்போ எல்லாருக்கும் தெரியும். கிராமப்புறங்கள்ல எம்ஜிஆர் எம்சிஆர் தான் சொல்லுவாங்க. அப்போ இது மறைமுகமா ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு சின்னத்துக்கு போற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தெளிவா சொல்லியிருக்கிறார் தலைமை தேர்தல் அதிகாரி. என்ன சொல்லியிருக்கிறார்னா, வாக்கு, ஓட்டு, தேர்தல், தொகுதி இந்த மாதிரி எலெக்ஷன் சம்பந்தமா எந்த விளம்பரம் வந்தாலும் அந்த விளம்பரத்தை நாங்கள் விளக்கம் கேட்போம். எங்களிடம் அனுமதி வாங்கி கொண்டுதான் அது செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். எனவே இது போன்ற மறைமுகமான விளம்பரங்களை அதை திருத்துவதற்கோ அல்லது அதை தடை செய்வதற்கோ உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். சாதிக் பாட்ஷா மரணம் குறித்து சிபிஐ சுதந்திரமாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் அணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2G அலைக்கற்றை வழக்கில் கனிமொழி பலிகடா ஆக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஷாதிக் பால்வா, மு.க. ஸ்டாலினுக்கு இடையே உறவு குறித்து கேள்வி எழுப்பிய வைகோ,
பெரம்பலூர் சாதிக் பாட்ஷா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாதிக் பாட்ஷாவின் மரணத்திற்கு திமுகவே காரணம் என்றும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். சாதிக் பாட்ஷாவினுடைய குடும்பத்தினர் சாதிக் பாட்ஷா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் இந்த கூட்டணிக்கு இவங்க இத்தனை சீட்டு கொடுக்கிறோம், இத்தனை பணம் கொடுக்கிறோம்னு முயற்சி பண்ணாங்கன்னு எல்லா பேப்பர்லயும் வந்தது. அதுக்கு மேல மானநஷ்ட வழக்கு போடுறாங்களே. 2G ஸ்பெக்ட்ரத்தில் பின்னணியில் இருந்தது ஸ்டாலின். நான் இப்ப சொல்றேன், அதுக்கு வழக்கு போட சொல்லுங்க. முன்னதாக நடைபெற்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி வழக்கறிஞர் அணி மாநாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தொடங்கி வைத்தார். இதில் கேப்டன் விஜயகாந்த் அணியை சேர்ந்த அனைத்து கட்சிகளின் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேமுதிக சார்பில் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் பங்கேற்றார். மாநாட்டில் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்றபோது வளமான மாநிலமாக இருந்த பீகார் தற்போது ஏழை மாநிலமாகிவிட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கினார். தின்சுகியாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மோடி, இந்தியா சுதந்திரம் பெற்றபோது வளமான மாநிலமாக இருந்த பீகார் திகழ்ந்தது என்றும், ஆனால் தற்போது ஏழை மாநிலங்களில் ஒன்றாகிவிட்டது என்று தெரிவித்தார். நீர்வளம் மிகுந்த மாநிலத்தில் மக்கள் தண்ணீருக்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட மோடி, இந்தியா சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டு காலம் ஆகியும் அசாமில் இன்னமும் 2000 கிராமங்களுக்கு மேல் மின்சார வசதி செய்து தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஷங்கர் கௌசல்யா ஜோடிக்கு உரிய பாதுகாப்பு அளிக்காத மடத்துக்குளம் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில இந்திய மாதர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சாதி ஆணவ படுகொலையை கண்டித்து திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு அகில இந்திய மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் வாசுகி, உடுமலைப்பேட்டையில் காதல் திருமணம் செய்து கொண்ட ஷங்கர் கௌசல்யா தம்பதிகள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க கோரி மடத்துக்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்காமல் போலீசார் மெத்தனம் காட்டியதாலேயே இந்த படுகொலை அரங்கேறியதாக குற்றம் சாட்டினார். எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சங்கருடைய படுகொலையை கண்டித்து இதுவரைக்கும் தமிழக முதலமைச்சர் வாய் திறக்கல. ஆட்சியில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு வரி அறிக்கை கிடையாது. இதற்கு முன்னால் நடந்த 80 ஆணவ கொலைகளை காவல்துறையும் தமிழக அரசும் கையாண்ட விதமே கூட, அலட்சியமாக கையாண்ட விதமே கூட சாதி ஆணவ சக்திகளுக்கு ஊக்கமளித்திருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்ட விரும்புகிறோம். கௌசல்யாவிற்கு பாதுகாப்பு, அதே போல உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்தியதற்காக அந்த 2 காவல்துறையினர் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும். புதுக்கோட்டை அருகே பிறவியிலேயே 2 கைகளை இழந்து பிறந்த சிறுவனின் குடும்பத்தினர் தமிழக அரசு சார்பில் இதுவரை எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள மேலூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மணி, பாண்டியம்மாள் தம்பதியினர். இவர்களுக்கு அழகு மீனாள் என்ற மகளும் அழகு ராஜா என்ற மகனும் உள்ளனர். அழகு ராஜா பிறவியிலேயே 2 கைகள் இல்லாமலும் ஒரு கால் ஊனத்துடனும் பிறந்துள்ளார். மகன் இவ்வாறு பிறந்ததை ஏற்றுக்கொள்ளாத தந்தை மணி ஊராரின் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் பயந்து குடும்பத்தை விட்டு அப்போதே பிரிந்துவிட்டார். தற்போது 1ஆம் வகுப்பு படித்து வரும் அழகு ராஜா காலால் எழுதுவதும் காலால் குளிப்பதும் என்று அனைவரையும் போல் தனக்கான வேலைகளை தானே செய்து வருவது ஒருபுறம் வியப்பை ஏற்படுத்தினாலும் மறுபுறம் அழகு ராஜாவின் குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்து வருகிறது. பிறந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு 2 கையும் ஒரு காலம் ஊனமா இருக்கு. அந்த ஊனமுற்றோர் அட்டை வாங்கி இதுவரைக்கும் அரசாங்கத்திட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. அவங்க அம்மாச்சி வீட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான சரியான வீடும் கிடையாது. அந்த பையன் அப்படி இருக்கிறனால அவங்க அம்மா எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க தூக்கிட்டு போகணும், தூக்கிட்டு வரணும். மகனை கவனிப்பதே தனது முழு நேர பணியாக செய்து வரும் தாய் பாண்டியம்மாள் வருமானம் அறவே இன்றி தனது தாயார் வீட்டில் ஒட்டிக்கொண்டு வேதனையில் வாழ்ந்து வருகிறார். இப்ப சின்ன பையனா இருக்கும், அவங்க தூக்கிட்டு போறாங்க, தூக்கிட்டு வராங்க. பெரிய ஆள் ஆயிட்டானா தூக்க முடியாது, பண்ண முடியாது. அரசாங்கம் முன் வந்து அந்த பையனுக்கு ஒரு ஆபரேஷன் மூலமாவோ அல்லது ஒரு ஆர்டிபிஷியல் காலோ அவங்க வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அவங்களும் ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்க, பண்ணுவாங்க.
வாழ்க்கையில் போராட்டம் வரலாம், ஆனால் வாழ்க்கையே போராட்டமாக வாழ்ந்து வரும் அழகு ராஜாவை போன்றவர்களுக்கு அரசாங்கம் உதவி வழங்கி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. சேலம் அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த மணல் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் நடத்துனர் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நாமக்கலில் இருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த மணல் லாரி கோளாறு காரணமாக சேலம் அருகே தாசநாயக்கன்பட்டி என்ற பகுதியில் சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது. அப்போது திருச்சியில் இருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மணல் லாரியின் மீது பயங்கர சத்தத்துடன் மோதியது. இதில் அரசு பேருந்தின் முன்பகுதி முழுவதும் லாரியில் சிக்கியது. இந்த விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் குமார் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த வெங்கடேஷ், லிவிங்ஸ் ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மாட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து என்னை காந்து பண்ணிட்டாங்க. அப்படியே திருவாரூர் சைடு சார், இங்கே மல்லூரில் கோயில் வேலை செய்கிறேன், கோயில் சிற்பி, அது வேலை செய்யறதுக்காக வந்தேன். அதுக்குள்ளே இதுமாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி, உங்கள்கிட்ட இங்கே வந்து 3 பேர் இறந்துட்டேன். தெரியல, லாரிக்காரங்க மேலே ஃபால்ட்டுங்கிறாங்க, பஸ்ஸுக்காரங்க மேலே என்னன்னு தெரியல. நான் தூங்கிட்டேன், அந்த இடத்துல தூங்கினதுனால தெரியல. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த 3 பேரின் உடலை பிரேத பரிசோதனைக்காகவும் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காகவும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இப்போது ஆரணியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சிக்கு உட்பட்ட கொசப்பாளையம் பகுதியில் அரசு தொடக்கப் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அசோகன் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை மற்றொரு பெண் ஆசிரியர் பார்த்து அதிர்ச்சியடைந்தார். பின்னர் அதனை தட்டி கேட்ட அவரை தலைமை ஆசிரியர் தாக்கியுள்ளார். இதனால் அவரது அலறல் சத்தம் கேட்ட பொதுமக்கள் பள்ளியில் கூடி விசாரித்தபோது தலைமை ஆசிரியரின் சிலுமிஷம் தெரியவந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அசோகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு தலைமை ஆசிரியரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தலைமை ஆசிரியரின் அந்த அநாகரிக செயலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சி 7வது வார்டு அதிமுக கவுன்சிலர் முத்துராஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவலை தருகிறார் நமது மதுரை செய்தியாளர் பாலமுருகன். அதிமுக மாநகராட்சி 7வது கவுன்சிலர் முத்துராஜா 2 தினங்களுக்கு முன்பு செல்லூர் பகுதியில் உள்ள அவருடைய மாநகராட்சி கவுன்சிலர் அலுவலகத்தில் மர்மமான முறையில் தூக்கிலிட்டு இறந்துள்ளார். அவர் உடலை காவல்துறை கைப்பற்றி அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு அவர் மாநகராட்சி கட்டடத்தில் காவல்துறையினர் சோதனையிட்ட பொழுது அவர் கைப்படையில் ஒரு கடிதம் கிடைத்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் 1996 முதல் அதிமுகவில் இணைந்துள்ளதாகவும் அதிமுக போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறைச்சாலை சென்றுள்ளதாகவும் என் குடும்பத்தை நான் இறந்த பிறகு அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த கடிதத்தில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆனால் அந்த கடிதத்தை பத்திரிகையாளர்கள் காட்ட சொன்ன பொழுது காவல்துறை மறுத்துவிட்டனர். நிலையில் அவருடைய மனைவி மீனாம்பிகை என்பவர் மறை செல்லூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் எனது கணவர் உடல்நிலை அவ்வளவு மோசமாக இல்லை, அவருடைய இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் காவல்துறை தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று புகார் தெரிவித்திருக்கிறார். அடிப்படையில் மரணம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவருடைய கடைசி இறப்பிற்கு முன்பு ஆறுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவருடைய உறுப்புகள் விசாரணைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. விசாரணைக்கு வந்த பிறகே காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தனர். மேலும் வடக்கு தொகுதிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக விருப்ப மனம் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையிலிருந்து கேப்டன் செய்திக்காக மகாபிரபுவுடன் பாலமுருகன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியை பாருங்கள்.